ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பஞ்சபூத தலத்தில் முக்கியமான ஒரு தலத்தோட கோயிலை தான் பார்க்க போகிறோம். பஞ்சபூத தலத்தில் முதல் தலத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம். அது நிலம் சார்ந்த தலம். இந்த முதல் தலம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள ஏகாம்பரநாதர் கோவில் தாங்க இந்த கோயில் நேமு. இந்த கோயில் கரெக்டாக எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரத்தில் அந்த பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துலேயே வாக்கிங் டிஸ்டன்ஸ்லேயே இருக்குது, போய்க்கலாம். இந்த கோயிலை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸும் இந்த வீடியோவில் சொல்கிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கோயில் போனோம்னா கரெக்டான ஓப்பனிங் க்ளோசிங் டைம் தெரிஞ்சுட்டு தானே போக முடியும். காலையில் 7 மணிலேருந்து மதியம் 12 மணி வரையும், மாலை 4 மணி வரை, இரவு 8 மணி வரையும் கோயில் இருக்கும். பஞ்சபூத தலத்தில் முதல் தலம் நிலம் சார்ந்த தலம். நிலம் சார்ந்த பிரச்சனைகளை வேண்டிட்டு இந்த கோயிலுக்கு போனோம்னா அந்த சிவன் நிறைவேற்றி தரதாக ஐதீகம். இந்த கோயில் ராஜகோபுரத்தை பார்த்தாலே பயங்கர அம்சமாக அழகாகவும் இருக்குங்க. இந்த கோயில் பார்த்திங்கன்னா ரொம்பவே பெருசாக இருக்கும், சுற்றி பார்க்கவே கொஞ்சம் நேரமே எடுத்துக்கும். நாங்கள் போன நேரமும் பக்தர்கள் கூட நிறையா இருந்துச்சு. சாமி பார்த்துட்டு வரவே ரொம்பவே லேட்டாச்சு. இந்த கோயிலை பற்றி ஹிஸ்ட்ரியாக வாங்க தெரிஞ்சுக்கலாம். இப்போ இந்த கோயில் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் அமைந்திருக்கு. பஞ்சபூத தலத்தில் முதல் தலம் என்று அழைக்கப்படுகிறது. 1ஆம் தலம். இந்த கோயிலோட முக்கியமான கடவுள் பார்த்திங்கன்னா சிவபெருமாள், ஏகாம்பரநாதர். அந்த அம்பிகையின் பேர் காமாட்சி என்ற பேரிலும் அழைக்கப்படுகிறது. இந்த கோயிலோட மொத்தம் 40 ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ளது. இக்கோயில் 600 ஆண்டுக்கு முன்னாடி கட்டப்பட்ட கோயில். இந்த கோயிலில் உள்ள சிவபெருமாள் பிருத்திவி லிங்கம் என்று அழைக்கப்படுவார். இந்த சிவபெருமாள் மண்ணால் ஆனவர். இந்த சிவபெருமாளுக்கு அபிஷேகம் நடக்காது. ஏன்னா மண்ணால் ஆனனால அபிஷேகம் நடக்காது. மாறாக லிங்க வடிவில் உள்ள ஆவுடையாருக்கு அபிஷேகம் நடக்கும். இந்த கோவிலில் அம்மனுக்கு தனி சன்னதி கிடையாது. இந்த கோவில் 108 வைணவ திவ்ய தேசத்தில் ஒன்றாக விளங்குகிறது. இந்த கோயில் ஈசான மூலையில் பெருமாள் சன்னதி அமைந்துள்ளது. ஒவ்வொரு கோவிலும் ஸ்தல விருட்சத்துக்கு என்ற ஒரு மரம் உண்டு. இந்த கோவிலில் மாமரம் உண்டு. 3500 ஆண்டுகளுக்கு முன்னால் உருவான பழமையான ஒரு மாமரம் தாங்க இந்த கோயிலில் இருக்குது. இந்த மரம் 4 கிளைகள் உள்ளது. 4 வகையான மாம்பழம் இந்த மரத்தில் காய்க்கும். அதாவது பார்வதி திரு கைலாசத்தில் சிவபெருமான்கள் கண்களை விளையாட்டாக மூடியதால் உலகம் இருளில் மூழ்கியது. சிவபெருமான் நெற்றிக்கண்ணை திறந்து உலகத்தை வெளிச்சம் தந்தார். இந்த தவறால் பார்வதி பூலோகத்தை சென்று தனதை நோக்கி தவம் இருக்க சொன்னார் சிவபெருமாள். பார்வதி காஞ்சிபுரத்தில் கம்பா நதிக்கரையில் உள்ள ஒரு மாமரத்தில் அடியில் மணலில் லிங்கம் செய்து பூஜை செய்தார். பார்வதி தவத்தை உலகத்தை அறிய சிவபெருமான் கம்பா நதியில் வெள்ளத்தை உண்டாக்கினார். பார்வதி தனது மணல் லிங்கத்தை வெள்ளம் அடித்துச் செல்லாமல் இறுக்கி கட்டி அணைத்து கொண்டார். உடனே சிவபெருமாள் அந்த மாமரத்தை அடியிலே தோன்றி பார்வதிக்கு அருள் புரிந்தாள். அதனால இந்த கோயில் உருவானது. இந்த வீடியோவில் அந்த பார்வதி சிவபெருமாள் லிங்கத்தை கட்டி அணைத்தபடி அந்த கோயில் உள்ள சிற்பத்தை நாங்கள் எடுத்து வீடியோவில் காமிச்சிருக்கோம். அதையும் பார்த்துக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த கோயில் பற்றி டீட்டெயில்ஸ் சொல்லியாச்சு, ஹிஸ்ட்ரி சொல்லியாச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், எங்களால் முடிஞ்ச அளவுக்கு கவர் பண்ணியாச்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.